வணக்கம். காயமே உடலே மருத்துவர், காய்கறிகளே மருந்து. உணவிலும் மாற்றம், உடலிலும் மாற்றம். உணவை மருந்தாக்குங்கள், மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையும் நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும். உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும். தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும், கீரை கீரையாக இருக்க வேண்டும். ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும். சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல். நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உணவுல இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்துக்களையும் அளிக்கப்படாமல் யார் ஒருவர் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து வைத்து இருக்கிறார்களோ அவர்களே முழுமையான ஆரோக்கியமானவர்கள் என்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய சமையலறையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும், நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளை கொண்டும், நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகளை கொண்டும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்களுடைய வேர்கள், பட்டைகள், இலைகள், பூக்கள், காய்கள், கனிகளை கொண்டும் நாம் மருந்தாகவோ சூரணமாகவோ அல்லது கசாயமாகவோ அல்லது இயற்கை பானமாகவோ தயாரித்து நமது உடம்புல உண்டாகக்கூடிய குறைபாடுகளுக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த மருந்துகளோடு இதனையும் பயன்படுத்தி எப்படி அந்த குறைபாட்டில் இருந்து விடுபடலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் எளிய முறையில் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு ஒரு அற்புதமான இயற்கை உணவை ஒன்றை பார்க்க போகின்றோம். இந்த இயற்கை உணவு என்று சொல்லும் பொழுது மருந்தினால் ஆகாதது உணவினால் நிச்சயமாக ஆகும். ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு அந்த நோய்க்கு மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது நோய் முழுமையாக விடுபட முடியாது. ஆனால் உணவை மாற்றம் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த மனிதன் நோயிலிருந்து விடுபடுவான். இப்போ உணவை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட உணவுகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாம் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த இயற்கை உணவு என்பது அடுப்பில்லாமல், கொதிக்க வைக்காமல், முழுமையான இயற்கையான முறையில சமைக்கக்கூடிய ஒரு சாதம். இந்த சாதத்தினுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. இப்ப எந்த பலனை கொடுக்க போகிறது என்று கேட்டால், தீராத கைகால் வலிகளை போக்குவதற்கும், பல நாட்களாக அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்சரை குணப்படுத்துவதற்கும் உதவக்கூடிய ஒரு இயற்கை உணவை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். அப்ப இந்த தீராத கைகால் வலிகளையும் அல்சரையும் குணப்படுத்தக்கூடிய அந்த உணவிற்கு என்னவென்ற பெயர் என்று கேட்டால் கை குத்தல் அவல் சாதம். கை குத்தல் அவல் சாதம்.
இந்த கைக்குத்தல் அவல் சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நம்மளுடைய பாரம்பரிய அரிசியில கைக்குத்தல் அரிசி என்று ஒன்று இருக்கிறது. அந்த கைக்குத்தல் அரிசியினுடைய அவல் அதைத்தான் நாம எடுத்துக்கொள்கின்றோம். அப்போ தேவையான பொருட்கள்ல கைக்குத்தல் அவல் ஒரு 100 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். சீரகம் ஒரு 10 கிராம் அளவிற்கு சீரகம், தண்ணீர் ஒரு 1/2 லிட்டர். அப்ப இந்த கைக்குத்தல் அவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை? கைக்குத்தல் அவல் ஒரு 100 கிராம், சீரகம் ஒரு 10 கிராம், தண்ணீர் ஒரு 1/2 லிட்டர். தேவையான பொருட்கள் எடுத்துக்கிட்டோமா? இப்ப செய்முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு 100 கிராம் அளவிற்கு கைக்குத்தல் அரிசியை எடுத்து சுத்தப்படுத்திக்கங்க. சுத்தப்படுத்திட்டு அதுல சிறிதளவு தண்ணீர் ஊற்றி ஒரு 2 நிமிடம் ஊற வைத்து அந்த தண்ணீரை முற்றிலுமாக நீர்த்து வடிகட்டி விடுங்கள். நல்ல தண்ணீர் முழுவதும் வெளியேறும்படி அந்த வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப முதல் வேலை என்ன? அந்த கைக்குத்தல் அவலை எடுத்து சுத்தப்படுத்தி சிறிதளவு தண்ணீர் ஊற்றி 2 நிமிடத்துல அந்த தண்ணீர் முழுவதையும் வடிகட்டி எடுத்து விட வேண்டும். ஓகேங்களா? இரண்டாவது, ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் தண்ணீர் ஊற்றி அதுல 10 கிராம் சீரகத்தை போட்டு நன்றாக கொதிக்க வைத்ததுக்கு பின்பு அதனை இறக்கி அந்த தண்ணீர்ல இந்த கைக்குத்தல் அவலை போட்டு சிறிது நேரம் வைத்திருந்து, அப்போ அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் முழுமையும் அவள் உறிஞ்சி எடுத்துவிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதம் எப்படி பொலபொலவென்று இருக்குமோ அது மாதிரி இந்த அவல் சாதமாக மாறிவிடும். புரிஞ்சிருச்சுங்களா? என்ன செஞ்சோம்? முதல்ல அவளை சுத்தப்படுத்திக்கிட்டோம். சுத்தப்படுத்தின அவளை ஒரு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு 2 நிமிடத்துல அந்த தண்ணீர் முழுவதும் அலசி அந்த தண்ணீர் முழுவதும் வெளியேற்றி விட வேண்டும். இரண்டாவது, ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் தண்ணீர் ஊற்றி அதுல 10 கிராம் சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கு பின்பு அடுப்பை அணைத்து விட்டு அந்த கைக்குத்தல் அவளை எடுத்து அந்த தண்ணீர்ல போட்டு சிறிது நேரம் வைத்திருந்தால் அந்த தண்ணீர் முழுமையும் அவள் உறிஞ்சி எடுத்துவிடும். பின்பு பார்த்தால் ஒரு சாதம் எப்படி இருக்குமோ பொலபொலவென்று இருக்கும். இதுதான் கைக்குத்தல் அவல் சாதம். தேவையான செய்முறை புரிஞ்சிருச்சுங்களா? சரி, இந்த கைக்குத்தல் அவல் சாதம் எந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு மிக அற்புதமான பலனை தரும்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் உடம்புல கை கால் வலி இருந்துகிட்டே இருக்கு, நான் மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருந்தும் என்னுடைய கை கால் வலிகள் முழுமையாக தீரவில்லை. அப்போ கை கால் வலியை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை உணவு தான் இந்த கைக்குத்தல் அவல். இப்ப யார் ஒருவர் கை கால் வலியினால் துன்பப்படுகிறார்களோ அவர்கள் இதனை ஒருவேளை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கடுத்து அல்சர். இந்த அல்சரினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அல்சரிலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயற்கை உணவு தான் கைக்குத்தல் அவல் சாதம். அப்ப அல்சரினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களும் தீராத கைகால் வலியினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த குறைபாடுகளை தீர்க்க உதவக்கூடிய அற்புதமான இந்த கைக்குத்தல் அவல் சாதத்தை வாரத்திற்கு
3 நாட்களாவது சாப்பிடுங்கள். மதிய வேளை உணவாக இந்த கைக்குத்தல் அவல் சாதத்தை முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப வாரத்துக்கு 3 நாட்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இதனோடு ஒரு இளநீரையும் நீங்கள் அருந்தி வந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன் விரைவில் கிடைக்கும். இப்ப வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்றோம், ஒருவேளை உணவாக சாப்பிட போறோம், அதுவும் மதிய வேளை உணவாக சாப்பிட போறோம். அதுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு இளநீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இப்போ ஒரு சில பேர் யோசிக்கலாம், இந்த சாதத்துல உப்பு போட்டுக்கலாமா அல்லது சக்கரை போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாமா? தைரியமாக போட்டுக்கொள்ளுங்கள். உப்பு போட்டு சாப்பிட்டா நல்லா சாப்பிடணும், கொஞ்சம் சிறிதளவு உப்பு போட்டுக்கங்க. இல்ல நான் நாட்டு சக்கரை சேர்த்தா நல்லா சாப்பிடுவேன், கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க, தவறு எதுவும் கிடையாது. அப்போ எளிமையான ஒரு இயற்கை சாதம் பார்த்தோமா, இதை செய்து பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. இந்த கைகால் வலியினாலும் அல்சரினாலும் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் வாரத்திற்கு 3 நாட்கள் மதிய வேளை உணவாக சாப்பிட்ட பின்பு ஒரு இளநீரை அருந்தி வாங்க. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பலனை உணருங்க. மற்றவர்களுக்கும் இதனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு இயற்கையான ஒரு உணவை பற்றி நாளை நாம் பார்க்கலாம். நன்றி.